இது சூப்பர் 60 அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான செய்தி தொகுப்பு. மீன ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு நேற்று நள்ளிரவில் குரு பகவான் இடம்பெயர்ந்ததை ஒட்டி கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. குரு பெயர்ச்சியை ஒட்டி குருஸ்தலமான ஆலங்குடியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். நவகிரகங்களில் ஒன்றான குரு பகவான் நேற்றிரவு 11:27 மணியளவில் மீனராசியில் இருந்து மேஷராசிக்கு இடம்பெயர்ந்தார். இதை ஒட்டி திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள ஆபத்சகாயேஸ்வரர் கோவிலில் குரு பகவானுக்கு பால், மஞ்சள், இளநீர் போன்ற திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மகா தீபாராதனையில் முன்னாள் அமைச்சர் காமராஜ், பாஜக மூத்த தலைவர் H. ராஜா உட்பட பல்லாயிரம் பேர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதன் பின் காலை 6 மணிக்கு கோவில் நடை மீண்டும் திறக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்று வருகிறது. இதில் திருவாரூர் மட்டுமின்றி தஞ்சை, நாகை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்துள்ள ஆயிரக்கணக்கானோர் சுமார் 30 நிமிடங்கள் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஒரு வேள்வி நடத்தினாங்க. அதுல பங்கு பெற்று இப்ப சாமி தரிசனம் முடிச்சிட்டு கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால மனசு திருப்தியா கும்பிட முடியல. அதனால இன்னும் நாங்க வெயிட் பண்ணி சாமி தரிசனம் முழுமையா பண்ணிட்டு கிளம்புவோம். இன்றிரவு 9 மணி வரை சுவாமி தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று விடுமுறை தினம் என்பதால் இன்னும் அதிக அளவில் பக்தர்கள் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் திட்டையில் உள்ள வசிஷ்டேஸ்வரர் கோவிலில் தனி சன்னதியில் உள்ள மங்கள குருவிற்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த குரு பகவானுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. சென்னை பாடியில் உள்ள திருவள்ளீஸ்வரர் கோவிலில் குரு பகவானுக்கு நடைபெற்ற சிறப்பு ஆராதனையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறையில் பதான்யேஸ்வரர் கோவிலில் தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் செய்யப்பட்டு தங்கக்கவசம் சாற்றி வழிபாடு செய்யப்பட்டது. நாகை மாவட்டம் நிர்தனமங்கலம் விஸ்வநாதர் கோவிலில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட குரு பகவானுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் உள்ள பிள்ளையார்பாளையம் காயாரோகணேஸ்வரர் கோவிலில் மேளதாளங்கள் ஒலிக்க சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றன. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே குருவித்துறையில் வைகை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள குரு பகவான் கோவிலில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். 12 மணி நேர வேலையை அனுமதிக்கும் மசோதா தொடர்பாக தொழிற்சங்கங்களுடன் நாளை 3 அமைச்சர்கள் ஆலோசிக்க உள்ளனர். தொழிலாளர்களின் வேலை நேரத்தை 12 மணி நேரமாக உயர்த்தும் மசோதாவுக்கு பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்ப்பு எழுந்துள்ளதால் தொழிற்சங்கங்களுடன் வரும் 24ஆம் தேதி அமைச்சர்கள் ஆலோசனை நடத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாளில் 12 மணி நேரம் வரை தொழிலாளர்கள் பணியாற்றலாம் என தொழிற்சாலை சட்டத்தில் திருத்தம் செய்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவின் கூட்டணி கட்சிகளே சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தன. மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் புதிய மசோதா குறித்து முக்கிய தொழிற்சங்கங்களுடன் அமைச்சர்கள் ஆலோசனை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 24ஆம் தேதி மாலை 3 மணிக்கு நடைபெறும் கூட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு, தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் CV கணேசன், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆகியோரும், தலைமைச் செயலாளர், தொழிலாளர் நலத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் ஆணையர் உள்ளிட்டோரும் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர்களின் வயிற்றில் அடிக்கும் 12 மணி நேர வேலை மசோதாவை தமிழ்நாடு அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக அரசு தொழிலாளர்களின் நலனுக்கு எதிராக செயல்படுவதை கண்மூடி வேடிக்கை பார்க்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த காலத்தில் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது 12 மணி நேர வேலை மசோதாவை எதிர்த்த மு.க. ஸ்டாலின் தற்போது முதலமைச்சராக இருக்கும் போது அந்த மசோதாவை நிறைவேற்றியுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தொழிலாளர்களின் நலனை காக்க அதிமுக அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடையே கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் 12 மணி நேர வேலை மசோதா தொழிலாளர் சமூகத்திற்கே எதிரானதாக அமையும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தொழிலாளர் விரோத சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். தோழமை கட்சிகளின் சார்பில் மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து இது குறித்து எமது கருத்துக்களை வலியுறுத்த இருக்கிறோம். தமிழ்நாடு அரசின் 12 மணி நேர வேலை மசோதாவிற்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த், மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் உள்ளிட்டோரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர்.
12 மணி நேர வேலை சட்ட மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி மதுரையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாட்டில் உள்ள தனியார் நிறுவனங்களில் வேலை நேரத்தை 8 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரமாக உயர்த்துவது தொடர்பான சட்ட மசோதாவிற்கு எதிர்க்கட்சிகள் மட்டுமன்றி திமுக கூட்டணி கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் மதுரையில் பெரியார் பேருந்து நிலையம் அருகே இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் 12 மணி நேர வேலை சட்ட மசோதாவை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து காவல்துறையினர் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து அப்புறப்படுத்தினர். மேலும் தொழிலாளர் விரோத போக்குடைய இந்த சட்டத்தை தமிழ்நாடு அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் வலியுறுத்தினர். குறிப்பாக இந்தியாவில் பாஜக ஆளும் மாநிலங்களை தவிர ஒன்றிய அரசாங்கம் நிறைவேற்றக்கூடிய அந்த தொழிலாளர் விரோத சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய முதல் மாநிலம் தமிழகம்தான். இதேபோன்று 12 மணி நேர வேலை மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை மெரினாவில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். உழைப்பாளர் சிலை அருகே கூடிய அவர்கள் மசோதா நகலை எரித்து தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். தமிழ்நாடு முழுவதும் பல பகுதிகளில் 12 மணி நேர வேலை சட்ட மசோதாவிற்கு எதிராக பல்வேறு வகையில் போராட்டங்கள் நடைபெற்றன. 2 ஆண்டுகள் சிறை தண்டனையால் எம்பி பதவியை இழந்த ராகுல் காந்தி அரசு பங்களாவை காலி செய்தார். டெல்லியில் தாம் வசித்து வந்த அரசு பங்களாவை காலி செய்த ராகுல் காந்தி உண்மையை பேசுவதற்காக எந்த விலையை வேண்டுமானாலும் கொடுக்க தயார் என்று தெரிவித்தார். வயநாடு தொகுதி எம்பியாக இருந்த ராகுல் காந்தி கடந்த 2005ஆம் ஆண்டு முதலே டெல்லி துக்ளக் லேன் பகுதியில் உள்ள அரசு இல்லத்தில் வசித்து வந்தார். இந்நிலையில் மோடி சமூகம் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டு தண்டனை விதித்து குஜராத் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் அரசு இல்லத்தை காலி செய்யுமாறு மக்களவை செயலகம் நோட்டீஸ் அனுப்பியது. இதற்கான அவகாசம் 22ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் ராகுல் காந்தி வீட்டை பூட்டி மக்களவை செயலக அதிகாரிகளிடம் சாவியை ஒப்படைத்து அரசு இல்லத்தை முறைப்படி காலி செய்தார். தொடர்ந்து செய்தியாளர் பேசிய அவர் 19 ஆண்டுகளாக அரசு இல்லத்தில் இருந்ததை நெகிழ்ச்சியுடன் நினைவு கூர்ந்து மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். हिंदुस्तान की जनता ने मुझे दिया, तो सबसे पहले मैं उनका धन्यवाद करना चाहता हूं और सच्चाई बोलने की कीमत है आजकल, मैं कीमत चुकाता जाऊंगा, जो भी कीमत है मैं चुकाऊंगा. ராகுல் காந்தியுடன் தாய் சோனியா காந்தி, சகோதரி பிரியங்கா காந்தி ஆகியோரும் வந்திருந்தனர். காலி செய்யப்பட்ட பொருட்கள் ஜன்பத் சாலையில் உள்ள சோனியா காந்தி இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. காஞ்சிபுரம் மற்றும் சுற்றுவட்டாரங்களில் நேற்று மாலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து பலத்த சூறைக்காற்றுடன் அரை மணி நேரம் கனமழை கொட்டியது. ஓரிக்கை பேருந்து நிலையம், சுங்குவார் சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பொழிந்தது. சில தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. இதனால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. ஸ்ரீபெரும்புதூரில் ஆலங்கட்டி மழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தில் புலிவலம், அடியக்கமங்கலம், அம்மையப்பன், விளமல், கங்காளஞ்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை கொட்டியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர், பாகலூர், கெலமங்கலம், மத்திகிரி சுற்றுவட்டாரங்களில் கோடை மழை பொழிந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேல் கனமழை பொழிந்தது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பெரும்பேடு கிராமத்தில் விவசாய பணியில் ஈடுபட்டிருந்த சரவணன் என்பவர் மின்னல் தாக்கி உயிரிழந்தார். மின்னல் தாக்கியதில் சரவணனின் உறவினர்கள் 2 பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் தமிழகத்தின் பல மாவட்டங்களிலும் நேற்று பிற்பகல் மழை பெய்தது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். எழும்பூர், அண்ணாநகர், வள்ளுவர் கோட்டம், நுங்கம்பாக்கம், கொரட்டூர், திருமங்கலம், வில்லிவாக்கம், அம்பத்தூர் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. சென்னையின் புறநகர் பகுதிகளான ஆவடி, திருநின்றவூர், பட்டாபிராம், திருமுல்லைவாயில், கள்ளிக்குப்பம் போன்ற இடங்களிலும் மழை பெய்தது. இதன் காரணமாக தாழ்வான இடங்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. சுட்டெரிக்கும் வெயிலுக்கு இடையே திடீரென்று பெய்த மழையால் குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னையை அடுத்த ஆவடியில் பிற்பகல் நேரத்தில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். சிறுவர் சிறுமிகள் ஆலங்கட்டி மழையை கையில் எடுத்து விளையாடி மகிழ்ந்தனர்.
தமிழ்நாட்டில் 15 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் மேல் வளிமண்டலத்தின் கீழடுக்குகளில் நிலவும் சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சேலம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 2 நாட்கள் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் அளவிலும் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தமிழ்நாடு, புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. தலைமை அமைச்சரவை கூட்டம் மே 2ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த மாதம் தொடங்கி ஏப்ரல் 21ஆம் தேதி நிறைவடைந்தது. பின்னர் சட்டப்பேரவையை சபாநாயகர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். இந்த சூழ்நிலையில் அமைச்சரவை கூட்டம் மே 2ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மாலை 5 மணிக்கு நடைபெறும் இந்த கூட்டத்தில் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், அதை செயல்படுத்தும் முறைகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெறும் உலக முதலீட்டாளர் மாநாடு குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 12 மணி நேர வேலை தொடர்பான சட்ட முன்வடிவு பேரவையில் நிறைவேற்ற பட்டதற்கு எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் இந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. ஆதி திராவிடர்களுக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீடு உள்ளிட்ட சலுகைகளை மதமாறிய பட்டியலின கிறிஸ்தவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை சட்டப்பேரவையில் நிறைவேற்றியதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து கிறிஸ்தவ அமைப்பினர் நன்றி தெரிவித்தனர். மதமாறிய பட்டியலின கிறிஸ்தவ மக்களுக்கு இடஒதுக்கீடு சலுகைகள் வழங்கும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய மத்திய அரசை வலியுறுத்தி கடந்த 19ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாவை பேரவையில் கொண்டு வந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் தலைமையில் கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தினர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சால்வை அணிவித்தும் புத்தகங்களை வழங்கியும் அவர்கள் நன்றி கூறினர். இத்தகைய அருமையான ஒரு தனி தீர்மானமானது இந்திய அளவிலே ஒரு வரலாற்று மிக்க தீர்மானமாக இருக்கின்றது. இந்த தீர்மானமானது ஏனைய மாநிலங்களுக்கு உதவியாக இருந்து எல்லா மக்களும் சமம், ஜாதியின் மீது பிரிக்கக்கூடாது என்ற உணர்வை ஏற்படுத்தி இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் இந்திய மக்கள் என்ற பாணியிலே அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளையும் சலுகைகளையும் கொடுக்க வழிவகுக்கின்றது. அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். சிறுபான்மையினர் பிரிவு ஆணையத்தின் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ், பாதிரியார்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரக்கூடிய 26ஆம் தேதி டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க உள்ளார். அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்று தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த பிறகு முதல் முறையாக வரக்கூடிய புதன்கிழமை எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்ல உள்ளார். அங்கு பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷாவை சந்தித்து பேச உள்ளார். நேரம் கிடைத்தால் பிரதமர் நரேந்திர மோடியையும் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க வாய்ப்பிருப்பதாகவும் இது மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. அதிமுகவுடன் பாஜக கூட்டணியில் இருக்கிறது என்று News18 தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலில் அமித்ஷா கூறியுள்ளார். சந்திப்பின் போது நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தப்படலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் அதிமுக, பாஜக இடையான வார்த்தை மோதல் குறித்தும் அமித்ஷாவுடன் விவாதிக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. தவிர டெல்லியில் அதிமுக அலுவலகம் விரைவில் திறக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான பணிகளையும் எடப்பாடி பழனிசாமி பார்வையிட உள்ளதாக அதிமுக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. சொத்துப்பட்டியல் வெளியீட்டு விவகாரத்தில் உதயநிதி சார்பில் அனுப்பப்பட்ட நோட்டீஸ் தனது குரலை ஒடுக்கும் முயற்சி என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலளித்திருக்கிறார். சொத்துப்பட்டியல் விவகாரத்தில் மன்னிப்பு கேட்க முடியாது என்று அமைச்சர் உதயநிதிக்கு அண்ணாமலை பதில் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். திமுகவினரின் சொத்துப்பட்டியல் என்று கூறி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடந்த வாரம் வெளியிட்ட வீடியோவில் உண்மைக்கு புறம்பான அவதூறான தகவல்கள் உள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். அதில் அண்ணாமலை தனது அவதூறு கருத்துக்களுக்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் 50 கோடி ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு அண்ணாமலை அளித்துள்ள பதில் நோட்டீஸில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறித்து தாம் வெளியிட்ட தகவல்கள், புள்ளி விவரங்கள் அனைத்தும் உண்மையானவை என்று குறிப்பிட்டிருக்கிறார். உதயநிதியின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை திரும்பப் பெற மாட்டேன் என்றும் அதனை சட்டப்படி எதிர்கொள்ள தயாராக உள்ளேன் என்றும் தெரிவித்துள்ள அவர் இந்த விவகாரத்தில் தனக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸ் தனது குரலை ஒடுக்கும் முயற்சி என்று குறிப்பிட்டிருக்கிறார். தான் பேசியதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் ஆடியோ இட்டுக்கட்டப்பட்டது என்று நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் விளக்கம் அளித்திருக்கிறார்.
நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் செய்தியாளர் ஒருவருடன் ஆங்கிலத்தில் உரையாடும் ஆடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் பரவியது. இதுகுறித்து விளக்கமளித்து அறிக்கை வெளியிட்டுள்ள நிதியமைச்சர், வழக்கமாக இதுபோன்ற விவகாரங்களை தாம் கண்டுகொள்வதில்லை என்று கூறியுள்ளார். தற்போதைய ஆடியோ இட்டுக்கட்டி வெளியிடப்பட்டது என்றும் தற்போதைய தொழில்நுட்ப உதவியுடன் எதிர்வரும் காலங்களிலும் இதுபோன்ற ஆடியோ வீடியோ வெளியாவதில் ஆச்சரியமில்லை என்று தெரிவித்திருக்கிறார். தற்போதைய நிலையில் இந்த ஆடியோ விவகாரத்தை கடந்து செல்ல விரும்புவதாகவும் சகிப்புத்தன்மையை தாண்டும் அளவுக்கு அவதூறுகள் பரப்பப்படுமாயின் சட்ட நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த ஆடியோ போலி என்பதற்கான தொழில்நுட்ப ரீதியான ஆதாரமும் உள்ளதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே அவரது ட்விட்டர் பதிவை மேற்கோளிட்டு ட்வீட் செய்துள்ள தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, ஆடியோ விவகாரத்தில் அமைச்சரின் விளக்கத்தை எவருமே நம்ப மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார். கர்நாடக தேர்தலில் ஓபிஎஸ் தரப்பு வேட்பாளரின் வேட்புமனுவை ஏற்கக்கூடாது என மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அதிமுக கடிதம் எழுதியுள்ளது. கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் புலிகேசி நகரில் அதிமுக வேட்பாளராக அன்பரசன் போட்டியிடுகிறார். அதே தொகுதியில் ஓபிஎஸ் தரப்பில் நெடுஞ்செழியன் தாக்கல் செய்த மனு நிராகரிக்கப்பட்டது. கோலார் தொகுதியில் ஓபிஎஸ் தரப்பு வேட்பாளர் ஆனந்தராஜ் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். காந்தி நகர் தொகுதியில் ஓபிஎஸ் தரப்பு வேட்பாளர் குமார் தாக்கல் செய்த மனு அதிமுக பெயரில் ஏற்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடக மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அதிமுக எழுதியுள்ள கடிதத்தில், தேர்தல் நடத்தும் அலுவலர் தவறான புரிதலால் ஓபிஎஸ் தரப்பு வேட்புமனுவை அதிமுக என ஏற்றுக்கொண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இரட்டை இலை சின்னம் ஒதுக்குவதற்கான படிவத்தில் கையெழுத்திட எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு எனவும் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தாங்கள்தான் உண்மையான அதிமுக என கர்நாடகாவின் காந்தி நகர் தொகுதியில் போட்டியிடும் ஓபிஎஸ் ஆதரவு வேட்பாளர் குமார் தெரிவித்துள்ளார். மக்களிடம் இரட்டை இலை சின்னத்தில் தான் வாக்கு கேட்குவோம் சார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று தான் எங்களை போர்டிலே போட்டிருக்கிறாங்க. அதனால இந்த இரட்டை இலை எங்களுக்கு தான் கிடைக்கும் சார். எடப்பாடி பழனிசாமி தரப்பு எழுதிய கடிதத்தை தேர்தல் ஆணையம் ஏற்று ஓபிஎஸ் தரப்பு வேட்பாளரின் இரட்டை இலை சின்னத்தை பறிக்குமா என்பது ஓரிரு நாட்களில் தெரிந்துவிடும். சென்னையில் ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள வீட்டிலிருந்து மீட்கப்பட்ட 55 கற்சிலைகள் பல நூறு கோடி ரூபாய் இருக்கும் என தமிழக டிஜிபி சைலேந்திர பாபு தெரிவித்துள்ளார். ராஜா அண்ணாமலைபுரத்தில் வீட்டில் சிலைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக வந்த தகவலை அடுத்து சிலை தடுப்பு பிரிவு டிஎஸ்பி முத்துராஜ் தலைமையிலான அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது வீட்டின் உரிமையாளர் அமெரிக்காவில் உள்ள நிலையில் அவரது வீட்டில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதன் முடிவில் 55 சிலைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து அந்த சிலைகளை தமிழக டிஜிபி சைலேந்திர பாபு ஆய்வு செய்தார். நம்ம இந்தியாவுக்கு இந்திய அரசாங்கத்திலிருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். வெளிநாட்டில் இருந்து அமெரிக்காவில் இருந்ததை ஆஸ்திரேலியாவில் ஒரு ஆள் வாங்கி அது நம்ம கிளைம் பண்ணி நம்ம மியூச்சுவல் ப்ரீட்டிங் மூலமாக வாங்கியிருக்கோம். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக டிஜிபி மீட்கப்பட்ட சிலைகள் அனைத்தும் கோயில்களில் இருந்து திருடப்பட்டவை என கூறினார். கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் தொன்மை வாய்ந்த 307 சிலைகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் பல சிலைகள் உரிய கோயில்களில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சிலைகள் எல்லாமே கோவில்களிலிருந்து திருடப்பட்ட சிலைகள் அப்படிங்கிறது நமக்கு ஆய்வின் மூலமாக நிபுணர்கள் மூலமாக தெரிய வருது. அதை நமது அதிகாரிகள் ஆரியபுரத்தில் கைப்பற்றியிருக்கிறாங்க. இது தென்னிந்தியாவை சேர்ந்ததாகவும் இருக்கலாம், நிறைய தமிழ்நாட்டை சேர்ந்ததாகவும் இருக்கலாம், ஒரு சிலது வட இந்தியாவை சேர்ந்ததாகவும் இருக்கலாம். தற்போது பறிமுதல் செய்யப்பட்ட சிலைகள் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும் டிஜிபி சைலேந்திர பாபு கூறினார். திருநெல்வேலியிலிருந்து மூணாறு நோக்கி சென்ற வேன் பள்ளத்தில் கவிழ்ந்த கோர விபத்தில் 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த 21 பேர் கேரள மாநிலம் மூணாறு பகுதியில் உள்ள லட்சுமி எஸ்டேட்டுக்கு திருமண விழாவில் பங்கேற்பதற்காக வேனில் பயணித்தனர். மூணாறு சாலையில் பூம்பாறை தொண்டிமலை பகுதியில் வளைவில் வேன் திரும்ப முயற்சித்த போது கட்டுப்பாட்டை இழந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அருகில் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து வேன் விபத்துக்குள்ளானது. இதில் 3 பேர் சம்பவ இடத்திலும் ஒருவர் மருத்துவமனைக்கு வரும் வழியிலும் பரிதாபமாக உயிரிழந்தனர். காயமடைந்த 17 பேரும் கேரளாவில் உள்ள மருத்துவமனையில் முதலுதவி பெற்று பின்னர் மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காக சென்றவர்கள் விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோடநாடு வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியிடம் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் பாதுகாப்பு அதிகாரி 100 முறைக்கு மேல் பேசியது அம்பலமாகியுள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான கோடநாடு பங்களாவில் கடந்த 2017 ஏப்ரல் 23ஆம் தேதி நிகழ்ந்த கொலை கொள்ளை தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் நிகழ்ந்த அடுத்த 5 நாட்களிலேயே முக்கிய குற்றவாளியான ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநராக இருந்த கனகராஜ் சாலை விபத்தில் உயிரிழந்தார். இந்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த கனகராஜ் என்பவரிடம் சிபிசிஐடி காவல்துறையினர்
திடீர் விசாரணை மேற்கொண்டனர். அவர் தற்போது சென்னை ஆவடி ஆயுதப்படை உதவி ஆணையராக இருந்து வருகிறார். சென்னை மந்தைவெளியில் உள்ள CIT காவலர் குடியிருப்பில் வசித்து வரும் கனகராஜிடம் அவர் வீட்டில் வைத்தே கோவை CBCID கூடுதல் SP முருகவேல் தலைமையிலான காவல்துறையினர் 2 நாட்களாக விசாரணை மேற்கொண்டனர். அப்போது உதவி ஆணையர் கனகராஜ் அளித்த பதில்கள் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டதுடன் எழுத்துப்பூர்வமாகவும் பெறப்பட்டது. அதில் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் ஓட்டுநர் நாகராஜிடம் உதவி ஆணையர் கனகராஜ் 100 முறைக்கு மேல் தொலைபேசி மூலம் பேசியது தெரிய வந்துள்ளது. இதனிடையே கோவை CBCID காவல்துறையினர் தொடர்ந்து சென்னையில் முகாமிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோடை வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் உதகை, கொடைக்கானலுக்கு மக்கள் படையெடுக்க தொடங்கி இருக்கின்றனர். தொடர் விடுமுறை காரணமாக நீலகிரி மாவட்டம் உதகையில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்தது. கோடை வெப்பத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய நோக்கத்தில் மலை வாஸ்தலங்களுக்கு மக்கள் படையெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகை, குன்னூருக்கு அதிகளவு சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். உதகையில் இதமான காலநிலையுடன் லேசான சாரல் மழையும் பெய்ததால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக பொழுதை கழித்தனர். குறிப்பாக படகு இல்லத்தில் அளவுக்கு அதிகமாக பயணிகள் கூட்டம் காணப்பட்டது. சாரல் மழைக்கு இடையே குடை பிடித்தபடி உற்சாகமாக படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். ரொம்ப கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. லைட்டாக ட்ரிசிலாக அடிக்குது. அண்ட் போட்டிங்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். கிட்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதேபோல் உதகை தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா இடங்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. கிளைமேட் நல்லா இருக்கு. என்ஜாய் அலாட். அதுவும் இப்போ நான் ரொம்ப வருஷம் கழிச்சு நாங்கள் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்கோம். அது உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். போட்டோஸ் எப்படி இருக்காங்க? போட்டோஸ் ரியலி சூப்பர். ரொம்ப மிகவும் போனாங்க. எல்லா சீனரிஸ் என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. இதனிடையே கடந்த சில நாட்களாக கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்ததை தொடர்ந்து வெள்ளி நீர்வீழ்ச்சியில் உள்ள சோதனை சாவடியில் சுழற்சி முறையில் சுற்றுலா பயணிகளுக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்படுகிறது. இந்த சோதனையில் தொற்று உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட நபருக்கும் அவருடன் சுற்றுலா வந்தவர்களுக்கும் சிகிச்சை அளிக்க சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. ஆருத்ரா நிதி நிறுவன மோசடியில் பணத்தை இழந்தவர்கள் 6 மாதங்களுக்குள் அதை திரும்பப் பெற வாய்ப்பிருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அதிக வட்டி வழங்குவதாக கூறி 1 லட்சம் பேரிடம் 2400 கோடி ரூபாய் வசூலித்து ஆருத்ரா கோல்ட் நிறுவனத்தினர் மோசடி செய்தனர். இந்த வழக்கில் பாஜக நிர்வாகி ஹரீஷ் உட்பட 13 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் நிறுவனத்தின் இயக்குநர் ராஜசேகர் உள்ளிட்டோரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்டவரிடமிருந்து சொத்து ஆவணங்கள், நகைகள், பணம் உள்ளிட்டவற்றை பொருளாதார குற்றப்பிரிவினர் பறிமுதல் செய்தனர். இதுவரை 100 கோடி ரூபாய் பணம் உள்ள வங்கிக் கணக்குகளை முடக்கியிருப்பதாகவும் 6 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். 4 கிலோ தங்க நகை மற்றும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான 130 சொத்துக்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். இந்த வழக்கில் முடக்கப்பட்ட மற்றும் மீட்கப்பட்ட சொத்துக்களை நீதிமன்றத்தில் ஒப்படைத்த பிறகு அடுத்த 6 மாதத்திற்குள் பணத்தை இழந்தவர்களுக்கு திருப்பிக் கொடுக்க வாய்ப்பிருப்பதாக பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் நிதியுதவி அறிவித்தார். சிவசங்கப்பட்டியில் கேசவன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை உள்ளது. இந்த ஆலையில் 30க்கும் மேற்பட்ட அறைகள் உள்ளன. 50க்கும் அதிகமான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். வழக்கம் போல் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது பேக்கிங் அட்டை பெட்டிகள் வைக்கும் அறையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதை கண்டு தொழிலாளர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களும் தீக்கிரையாகின. இந்த விபத்தின் போது அறையில் இருந்த கணக்காளர் ஜெயசித்ரா நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்து தொடர்பாக 7000 பண்ணை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் ஜெயசித்ராவின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவித்தார். 6 மாத சிறை தண்டனையை எதிர்த்து இயக்குநர் லிங்குசாமி தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. காசோலை மோசடி வழக்கில் இயக்குநர் லிங்குசாமி உள்ளிட்டோருக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் சார்பில் 2014ஆம் ஆண்டில் கார்த்தி, சமந்தா ஆகியோர் நடிப்பில் எண்ணி 7 நாள் என்ற திரைப்படத்தை தயாரிக்க இயக்குநர் லிங்குசாமி திட்டமிட்டார். இதற்காக PVP கேபிட்டல் நிறுவனத்திடமிருந்து 1 கோடியே 3 லட்சம் ரூபாயை லிங்குசாமியும் அவரது சகோதரர் சுபாஷ் சந்திர போஸும் கடனாக பெற்றனர். கடனை திருப்பிச் செலுத்த லிங்குசாமி கொடுத்த 1 கோடியே 35 லட்சம் ரூபாய்க்கான காசோலை திரும்பி வந்ததால் PVP கேபிட்டல் நிறுவனம் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் காசோலை
மோசடி வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி லிங்குசாமி அவரது சகோதரர் ஆகியோருக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி இயக்குநர் லிங்குசாமி மற்றும் அவரது சகோதரர் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு திங்கட்கிழமை விசாரணைக்கு வருகிறது. உதகையில் நடைபெற்ற மூத்தோருக்கான கூடைப்பந்து போட்டியில் விளையாடிக் கொண்டிருந்த போதே வீரர் ஒருவர் மாரடைப்பால் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் மாஸ்டர் டிராபி என்ற பெயரில் மூத்தோருக்கான மாநில அளவிலான கூடைப்பந்து விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இதில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருச்சி உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் இருந்து அணிகள் பங்கேற்றன. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற போட்டியில் கோவை, மதுரை அணி வீரர்கள் ஆர்வத்துடன் விளையாடினர். அப்போது மதுரையைச் சேர்ந்த 60 வயதான நேருராஜன் திடீரென வலிப்பு நோய் ஏற்பட்டு கீழே விழுந்துள்ளார். சக வீரர்கள் அவரை பரிசோதித்த போது உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து நேருராஜன் உடல் பிரேத பரிசோதனைக்காக உதகை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டது. மூத்தோருக்கான போட்டியில் ஒருவர் உயிரிழந்ததால் போட்டி பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. இதனையடுத்து போட்டியில் பங்கேற்றவர்கள் நேருராஜனின் உயிரிழப்புக்கு மௌன அஞ்சலி செலுத்தினர். PSLV C-55 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்ட 2 செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டன. சிங்கப்பூரைச் சேர்ந்த டெலியோஸ் 2 மற்றும் லுமிலைட் 4 ஆகிய செயற்கைக்கோள்களை PSLV C-55 ராக்கெட் மூலம் இஸ்ரோ விஞ்ஞானிகள் வெற்றிகரமாக விண்ணில் ஏவினர். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ இந்தியாவிற்கு தேவையான செயற்கைக்கோள்கள் மட்டுமின்றி வணிக ரீதியிலான வெளிநாட்டு செயற்கைக்கோள்களையும் விண்ணில் செலுத்துகிறது. அந்த வகையில் சிங்கப்பூரைச் சேர்ந்த டெலியோஸ் 2 மற்றும் லுமிலைட் 4 என்ற செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவ இஸ்ரோ முடிவு செய்தது. திட்டமிட்டபடி ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து 2 செயற்கைக்கோள்களை சுமந்து கொண்டு PSLV C-55 ராக்கெட் பிற்பகல் 2:19 விண்ணில் செலுத்தப்பட்டது. 2, 1, 0. And the PSLV C-55 has lifted off, flying past the tufts of clouds. P2 tracking. भव्य नजारा PSLV C-55 का सफलतापूर्ण उत्थापन. இதனிடையே ராக்கெட் ஏவும் நிகழ்வை நேரில் காண பள்ளி மாணவர்கள் முதல் ஏராளமானோர் ஆர்வத்துடன் குவிந்திருந்தனர். சின்ன வயசுல இந்த தீபாவளியில பார்த்ததுதான். ஆனா அப்பெல்லாம் எப்படி ராக்கெட் பறக்கலாம், இந்த ராக்கெட்கே நாங்க அவ்வளவு யோசிச்சோம். பட் இவ்வளவு பெரிய ராக்கெட் பறக்குதுங்கிறத இமேஜின் பண்ணவே ரொம்ப இதா இருக்கு. மொத்தம் 741 கிலோ எடை கொண்ட 2 செயற்கைக்கோள்களும் வெற்றிகரமாக ராக்கெட்டில் இருந்து பிரிந்து 586 கிலோமீட்டர் புவிவட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. இதில் டெலியோஸ் 2 என்ற செயற்கைக்கோள் சிங்கப்பூர் நாட்டின் புவி கண்காணிப்பிற்கு பயன்படுத்தப்பட உள்ளது. இதேபோன்று லுமிலைட் 4 செயற்கைக்கோள் கடல்சார் பாதுகாப்பிற்காக விண்ணில் செலுத்தப்பட்டது. சந்திராயன் 3 விண்கலம் இந்த ஆண்டிற்குள் விண்ணில் செலுத்தப்படும் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் நியூஸ் 18க்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார். Eagerly waiting for Chandrayaan 3. Sir, when it started, sir? Chandrayaan will be launched this year itself. Okay, sir. We are already Chandrayaan 2, some difficult to face. Sir, what learning to that, sir? See, all this we will discuss at a suitable time. We are also going to publicize what exactly the issues faced in Chandrayaan 2 and what corrective actions. We are going to get into a national meet with all experts in this domain. இந்தியாவில் விண்வெளி துறையில் தனியாரின் பங்களிப்பை சாத்தியப்படுத்த முடியுமா என்று பார்க்க வேண்டும் என்றும் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் குறிப்பிட்டார். Sir, all developed countries they have private launches, but we have only started last year only. When we plan for the full-fledged? It is there only in America recently. There are 2 companies that come up and one is successful. Okay. So then we will have to look at how this similar copying in India is possible, or whether how ISRO can enable it. இஸ்ரோவிற்கு போட்டியாக தனியார் இங்கு வர முடியாது என்றும் எனினும் இஸ்ரோவில் தனியார் பங்களிப்பு இருக்கலாம் என்றும் சோம்நாத் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் 100வது மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஒலிபரப்பப்படும் நிலையில் இதுவரை ஒலிபரப்பான மனதின் குரல் நிகழ்ச்சிகளில் தமிழ்நாடு பற்றி பிரதமர் அதிகம் பேசியிருப்பது தெரிய வந்துள்ளது. மனதின் குரல் என்ற பெயரில் வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். அந்த வகையில் இந்த மாதம் 30ஆம் தேதி மனதின் குரல் நிகழ்ச்சியின் 100வது தொகுப்பு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிலையில் கடந்த 99 நிகழ்ச்சிகளில் பிரதமர் மோடி தமிழ்நாடு குறித்து அதிகம் பேசியிருப்பது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக தமிழ் இலக்கியம் மற்றும் மொழியின் ஆழம் குறித்து நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் பல்வேறு தகவல்களை பிரதமர் மோடி பகிர்ந்துள்ளார். உலகின் பழமையான மொழி இந்தியாவிலிருந்து வந்தது என்பதில் ஒவ்வொரு இந்தியனும் பெருமிதம் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டிருந்தார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த மொழியை தான் கற்கவில்லையே என்று வருந்துவதாக பிரதமர் மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசினார். தமிழ் மட்டுமின்றி தமிழ்நாட்டு மக்களின் சாதனைகளையும் பிரதமர் மோடி பலமுறை நாட்டு மக்களிடம் பகிர்ந்துள்ளார். குறிப்பாக அரசு பள்ளிக்கு நிதியுதவி வழங்கிய தாயம்மாள் குறித்தும் தூத்துக்குடி பனைமர இயக்கம் குறித்தும் பிரதமர் மோடி பேசினார். மேலும் வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக திருக்குறள் விளங்குவதாக பிரதமர் மோடி பேசியதும் நினைவு கூறத்தக்கது.
கூகுள் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை ஒவ்வொரு மாதமும் சராசரியாக 154 கோடி ரூபாய் ஊதியம் பெற்றிருக்கிறார். கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான சுந்தர் பிச்சை கடந்த ஆண்டில் மட்டும் 1854 கோடி ரூபாய் ஊதியமாக பெற்றுள்ளார். தமிழக வம்சாவளியைச் சேர்ந்த சுந்தர் பிச்சை உலகின் பிரபல தேடுதளமான கூகுள் மற்றும் அதன் தாய் நிறுவனமான ஆல்பபெட் ஆகிய நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரியாக பதவி வகித்து வருகிறார். அண்மையில் ஆல்பபெட் நிறுவனம் 12,000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்தது உலகம் முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த சூழலில்தான் சுந்தர் பிச்சையின் ஆண்டு ஊதியம் 1854 கோடி ரூபாய் என்பதும் அதன்படி அவர் ஒவ்வொரு மாதம் சராசரியாக 154 கோடி ரூபாய் ஊதியமாக பெற்ற தகவலும் வெளியாகியுள்ளது. சுந்தர் பிச்சையின் ஊதியம் அந்நிறுவனத்தில் பணியாற்றும் சராசரி ஊழியரை விட 800 மடங்கு அதிகமாகும். அதேபோல் தனது ஊதியத்தில் 1788 கோடி ரூபாயை ஊக்கத்தொகையாக சுந்தர் பிச்சை பெற்றுள்ளார். அதாவது நிறுவனத்தின் இலக்குகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ததற்காக இந்த தொகையானது வழங்கப்பட்டுள்ளது. நிதிச்சுமையை குறைப்பதற்காக ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்ட சூழலில் சுந்தர் பிச்சைக்கு ஊதியமாக வழங்கப்பட்டிருக்கும் பெருந்தொகை விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடப்பாண்டில் 10 லட்சத்திற்கும் அதிகமான இந்தியர்களுக்கு விசா வழங்கப்படும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. தகவல் தொழில்நுட்பத் துறையில் உள்ளவர்கள் அமெரிக்கா சென்று பணியாற்ற H1B விசா பெற வேண்டும். அமெரிக்காவில் பணியாற்றும் வெளிநாட்டவர்களில் பெரும்பாலானோர் இந்தியர் மற்றும் சீனாவைச் சேர்ந்தவர்களே. இதேபோன்று அமெரிக்காவில் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் எண்ணிக்கையிலும் இந்தியர்களே 2ஆம் இடத்தில் உள்ளனர். இதனிடையே H1B விசா மற்றும் L விசாக்கள் வழங்குவதில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. மேலும் விசாக்கள் கிடைக்க காலதாமதம் ஆவதாகவும் புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் இந்தியர்களுக்கு H1B விசாக்கள் வழங்குவதில் பைடன் அரசு முக்கியத்துவம் கொடுத்துள்ளதாக வெளியுறவுத்துறை அதிகாரி டொனால்ட் க்ளூ தெரிவித்துள்ளார். இதேபோன்று கோடைக்காலம் முடிவதற்குள் மாணவர்களுக்கான விசாக்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் விசாக்களை வழங்குவதில் உள்ள காலதாமதம் தவிர்க்கப்பட்டு 60 நாட்களுக்குள் விசா கிடைக்கும் என்றும் டொனால்ட் க்ளூ குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் விசாக்களை புதுப்பிக்க அமெரிக்கா செல்ல வேண்டும் என்ற கட்டுப்பாடு நீக்கப்பட்டிருந்தது. தற்போது 10 லட்சம் விசாக்கள் வழங்க அமெரிக்கா முடிவு செய்திருப்பது ஐடி ஊழியர்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தியாக அமைந்துள்ளது. ஐபிஎல்லில் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் கிரீன் மற்றும் சூரியகுமார் அதிரடி அரை சதம் விளாசிய போதும் மும்பை அணி தோல்வியை தழுவியது. ஐபிஎல்லில் நேற்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை 13 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வீழ்த்தியது. மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பஞ்சாப் அணி மும்பை அணியின் பந்துவீச்சை நாலாபுரமும் சிதறடித்தது. அவ்வணியின் பொறுப்பு கேப்டன் சாம் கரன் அதிரடியாக விளையாடி அரை சதம் அடித்தார். கடைசி நேரத்தில் ஜீதேஷ் சர்மா 7 பந்துகளில் 4 சிக்சர்களுடன் அதிரடியாக 25 ரன்கள் சேர்த்ததால் பஞ்சாப் அணி 20 ஓவர்கள் முடிவில் 214 ரன்கள் குவித்தது. பின்னர் 215 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணியும் ரன் மழை பொழிந்தது. அவ்வணி வீரர்கள் கிரீன் அரை சதம் கடந்த நிலையில் மிரட்டலாக விளையாடிய சூரியகுமாரும் அரை சதம் அடித்தார். இதனால் மும்பை அணி எளிதில் வெற்றி பெறும் சூழல் இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் மும்பை அணி தனது முக்கிய விக்கெட்டுகளை அடுத்தடுத்து இழந்தது. துல்லியமாக பந்து வீசிய அஷ்தீப் சிங் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இறுதியில் 20 ஓவர்களில் 201 ரன்கள் மட்டுமே மும்பையால் சேர்க்க முடிந்தது. இதனால் 13 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வெற்றி பெற்றது. ஐபிஎல்லில் மும்பைக்கு எதிரான போட்டியில் அஷ்தீப் சிங் பந்துவீச்சில் 2 ஸ்டெம்புகள் உடைந்த நிலையில் அந்த ஸ்டெம்புகளின் விலை குறித்த தகவல் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் மும்பைக்கு கடைசி ஓவரில் 16 ரன்கள் தேவைப்பட்டன. அப்போது பந்து வீசிய அஷ்தீப் சிங் தனது துல்லியமான பந்துவீச்சால் திலக் வர்மா மற்றும் வதேராவை அடுத்தடுத்த பந்துகளில் கிளீன் போல்ட் ஆக்கினார். ஆனால் விஷயம் அதுவல்ல. அவ்விருவரையும் போல்ட் ஆக்கிய போது 2 முறையுமே மிடில் ஸ்டெம்ப் 2 துண்டுகளாக உடைந்ததுதான் இதில் உள்ள சுவாரஸ்யம். இந்த நிலையில் இந்த ஸ்டெம்புகளின் விலை பற்றிய தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி ஐபிஎல்லில் பயன்படுத்தப்பட்டு வரும் LED வகை ஸ்டெம்புகள் ஒரு செட்டின் விலை இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாயாம். அதாவது இரு பக்கங்களிலும் உள்ள 6 ஸ்டெம்புகளையும் சேர்த்து சுமார் 50 லட்சம் ரூபாய் என்று சொல்லப்படுகிறது. ஸ்டெம்புகளுக்கு மேல் வைக்கப்படும் பெயில்ஸ் மட்டுமே 50,000 ரூபாய் என்றும் தகவல்கள் சொல்லுகின்றன. சுவரில் கரித்துண்டால் கோடு வரைந்தும் செங்கலை ஸ்டெம்பாக வைத்தும் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடிய பலருக்கும் இந்த தகவல் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஐபிஎல் தொடரில் லக்னோவுக்கு எதிரான போட்டியில் குஜராத் அணி 7 ரன்களில் த்ரில் வெற்றி பெற்றது. லக்னோவில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் டைட்டன்ஸ் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. நடப்பு தொடரில் சிறப்பாக விளையாடி வரக்கூடிய குஜராத் தொடக்க வீரர் சுப்மன் கில் ரன் ஏதும் எடுக்காமல் அவுட் ஆகி அதிர்ச்சி அளித்தார். இதையடுத்து ஜோடி சேர்ந்த கேப்டன் ஹர்திக் பாண்டியாவும் விருத்திமன் சஹாவும் 2வது விக்கெட்டுக்கு 68 ரன்கள் சேர்த்தனர். சஹா 47 ரன்களில் வெளியேறிய நிலையில் பாண்டியா 50 பந்துகளில் 66 ரன்கள் சேர்த்தார். அடுத்து வந்த வீரர்கள் சோப்பிக்காத நிலையில் குஜராத் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 135 ரன்கள் மட்டுமே சேர்த்தது. தொடர்ந்து விளையாடிய லக்னோ அணியில் கேப்டன் KL ராகுல் மட்டுமே சற்று தாக்குப்பிடித்து அரை சதம் விளாசினார்.
மற்ற வீரர்கள் யாரும் குறிப்பிட்ட அளவில் ரன் சேர்க்காத நிலையில் கடைசி ஓவரில் வெற்றி பெறுவதற்கு 12 ரன்கள் தேவைப்பட்டது. கைவசம் 7 விக்கெட்டுகள் இருந்த நிலையில் மோஹித் சர்மா வீசிய கடைசி ஓவரில் ராகுல், ஸ்டாலின் ஆகியோர் கேட்ச் கொடுத்து அவுட்டான நிலையில் பதோனி, தீபக் ஹூடா ஆகியோர் ரன் அவுட் ஆகினர். இதனால் குஜராத் அணி 7 ரன்கள் எழுத்தில் வெற்றி பெற்றது. நடப்பு IPL தொடரில் ஒரு சில போட்டிகளை தவிர்த்து பெரும்பாலான போட்டிகளின் முடிவுகள் கடைசி ஓவரின் கடைசி பந்திலேயே தீர்மானிக்கப்படுகின்றன. அந்த வகையில் குஜராத் லக்னோ போட்டியும் கடைசி பந்து வரை ரசிகர்களை இருக்கையின் நுணுக்கி அழைத்து சென்றது குறிப்பிடத்தக்கது. T20 போட்டிகளில் அதிவேகமாக 7000 ரன்களை கடந்த இந்திய வீரர் என்ற சாதனையை KL ராகுல் படைத்துள்ளார். நடப்பு IPL தொடரில் ஆமை வேகத்தில் ஆடிவரும் இந்திய அணி நட்சத்திர வீரர் KL ராகுலுக்கு இது சோதனையான காலகட்டம் என்றே சொல்ல வேண்டும். குஜராத் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் 135 ரன்கள் கூட சேஸ் செய்ய முடியாமல் தோல்வியை தழுவியது ராகுலின் லக்னோ அணி. இருப்பினும் KL ராகுலை தோற்றும் வகையில் ஒரு சாதனை அவர் வசம் சேர்ந்திருக்கிறது. நேற்றைய போட்டியில் அரை சதம் அடித்த ராகுல் அதிவேகமாக 7000 ரன்களை கடந்த விராட் கோலியின் சாதனையை முறியடித்துள்ளார். விராட் கோலி 212 இன்னிங்ஸில் 7000 ரன்களை கடந்த நிலையில் ராகுல் 197வது இன்னிங்ஸிலேயே இந்த மைல்கல்லை கடந்துள்ளார். குறிப்பாக 116 IPL போட்டிகளில் 4151 ரன்களும் 72 சர்வதேச T20 போட்டிகளில் 2265 ரன்களும் சேர்த்துள்ளார் ராகுல். இதில் 6 சதங்களும் 61 அரை சதங்களும் அடங்கும். மேலும் இந்த சாதனை பட்டியலில் விராட் கோலி 2ஆம் இடத்திலும், ஷிகர் தவான், சுரேஷ் ரெய்னா, ரோஹித் சர்மா ஆகியோர் முறையே 3, 4 மற்றும் 5ஆம் இடங்களிலும் உள்ளனர். பஞ்சாப் மாநிலத்தில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக தேடப்பட்டு வந்த வாரிஸ் பஞ்சாப் தே அமைப்பின் தலைவர் அம்ரித்பால் சிங் மோகா மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டார். காவல் நிலையத்தில் புகுந்து தாக்குதல் நடத்தியதால் கடந்த மாதம் அம்ரித்பால் சிங் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். அம்ரித்பால் காலிஸ்தான் தனிநாடு ஆதரவாளர் என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் அவரை பிடிக்க பஞ்சாப் மாநிலத்தில் பல நாட்களாக இணைய சேவைகளும் துண்டிக்கப்பட்டிருந்தன. அம்ரித்பாலை கடந்த மாதம் 18ஆம் தேதி கைது செய்ய முயற்சி நடைபெற்ற போது பல்வேறு வாகனங்களில் அவர் தப்பிச் சென்றார். டெல்லி, பாட்டியாலா, குருஷேத்ரா உள்ளிட்ட இடங்களிலும் உலா வந்தார். அம்ரித்பாலை பிடிக்க முடியாமல் பஞ்சாப் போலீஸ் தடுமாறி வந்தனர். அம்ரித்பாலின் நெருங்கிய கூட்டாளிகளை காவல்துறையினர் அடுத்தடுத்து கைது செய்தனர். கடந்த 20ஆம் தேதி பிரிட்டன் செல்ல முயன்ற அம்ரித்பாலின் மனைவியை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த சூழ்நிலையில் மோகா மாவட்டத்தில் அம்ரித்பால் சரணடைய முயற்சி செய்த போது காவலர்கள் அவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அம்ரித்பாலை அசாம் மாநிலம் திப்ருகர் சிறைக்கு பஞ்சாப் போலீஸ் மாற்றியுள்ளனர். குறிப்பிட்ட இந்த சிறைச்சாலையின் சுற்றிலும் 57 CCTV கேமராக்கள் புதிதாக பொருத்தப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் முதலீடு செய்யுமாறு எலக்ட்ரானிக் நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்க அமைச்சர் தங்கம் தென்னரசு ஸ்வீடன் செல்ல உள்ளார். தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளிநாடு செல்கிறார். டென்மார்க், பின்லாந்து, ஸ்வீடன் ஆகிய நாடுகளுக்கு தங்கம் தென்னரசு தலைமையில் தொழில்துறை செயலாளர் கிருஷ்ணன் மற்றும் அதிகாரிகள் கொண்ட குழு ஒரு வார காலம் அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளது. சென்னையில் இருந்து டென்மார்க் நாட்டிற்கு இக்குழு நாளை அதிகாலை புறப்படுகிறது. இதில் டென்மார்க் நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் காற்றாலை தொடர்பான நிறுவனங்களை சந்தித்து தமிழகத்தில் தொழில் தொடங்க அழைப்பு விடுக்க உள்ளனர். நோக்கியா நிறுவனம் தமிழகத்தில் ஏற்கனவே ஆலையை நிறுவியுள்ளதால் அதன் விரிவாக்கத்திற்கு இந்த பயணம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து ஸ்வீடன் நாட்டில் உள்ள எலக்ட்ரானிக் நிறுவனங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட உள்ளன. இந்த 3 நாடுகள் பயணம் என்பது ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கான முன்னோட்டமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சியில் பன்னீர்செல்வம் தரப்பு நடத்தும் மாநாட்டில் அதிமுக கொடிகளை பயன்படுத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திருச்சி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மனு அளிக்கப்பட்டது. திருச்சி பொன்மலை G கார்னரில் பன்னீர்செல்வம் அணி சார்பில் வரும் 24ஆம் தேதி பிரம்மாண்டமான மாநாடு நடத்தப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. மாநாடு பந்தலில் அதிமுக கொடிகள் மற்றும் இரட்டை இலை சின்னம் பயன்படுத்துவதை எதிர்த்து திருச்சி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மனு அளிக்கப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார், அப்போ இவர்கள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள் அதிமுகவினுடைய கொடியையும் பெயரையும் சின்னத்தையும் பயன்படுத்தக்கூடாது, இது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் காவல்துறையிடத்திலே மனு அளித்திருக்கிறோம். இதனிடையே திருச்சி G கார்னர் பகுதியில் நடத்தப்பட உள்ள மாநாடு தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த பன்னீர்செல்வம் ஆதரவாளரான முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் அதிமுக கொடிகளை தங்கள் தரப்பு பயன்படுத்தக்கூடாது என நீதிமன்ற உத்தரவில் குறிப்பிடவில்லை என்று தெரிவித்தார். கையில பச்சை குத்திருக்க குத்தி வந்து 40 வருஷம் ஆச்சு, இப்ப அறுத்தறிட்டுமா இல்ல அறுக்க வருவாங்களா யாராவது? என்ன விளையாடுறீங்க? இந்த கட்சியை கண்டுபிடித்தவர் எம்ஜிஆர், அவர் கொடுத்த கொடியை வைத்திருக்கிறோம். இந்த கட்சி உயர்ந்து பல்வேறு நிலைகளில் ஆட்சியிலே அமர்வதற்கு உழைத்தவர் நாங்கள். எங்களுக்கு இல்லாத உரிமை எவருக்கும் கிடையாது. எம்ஜிஆர் காட்டிய வழியில் திருச்சி மாநாட்டை கண்டிப்பாக நடத்துவோம் எனவும் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் தெரிவித்தனர். அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மனம் மாறி அதிமுகவுக்கு திரும்பி வர வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அழைப்பு விடுத்துள்ளார்.
மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவு வாத்தியார் போல் நடந்து கொள்வதாக விமர்சித்தார். பொதுவாக சட்டமன்றம் என்ன நடந்ததுன்னா அவங்க புகழ் பாடுறதுக்காக, முதலமைச்சர் புகழ் பாடுறதுக்காகவே நடந்தது. அவர் மகனை புகழ்றாரு, அவர் அப்பாவை மகன் புகழ்றாரு. மற்றவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, இப்போ முதலமைச்சரை புகழ்ற காட்டிலையும் உதயநிதியை புகழ்ந்துட்டு தான் அப்புறம் முதலமைச்சர் புகழ்றாங்க. இதுதான் அங்கே நடந்தது. அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வத்தை இணைத்துக் கொள்வது குறித்து எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அதிமுகவை எதிர்ப்பது திமுகவுக்கே சாதகமாக அமையும் என்றும் தெரிவித்தார். இதிலிருந்து போனவங்க அவங்க மனம் மாறி திரும்ப வரணும், அதுக்கு முயற்சி பண்ணணுமே ஒழிய இது போன்ற பணிகள்லாம் செய்கிறது மேலும் மேலும் தொண்டர்கள் மத்தியில் எரிச்சலை தான் ஊட்டும் என்பதும், எதிரிகளுக்கு அதிமுகவை அடிக்கணும், அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு நினைக்கிற ஆளுங்கட்சிக்கு துணை போவதாகவே இது ஆகிறது என்பதுதான் தெரிகிறது. எடப்பாடி பழனிசாமி திமுகவுடன் மென்மையான போக்கை கடைபிடிக்கவில்லை என்றும் செல்லூர் ராஜு கூறினார். அம்பாசமுத்திரம் வட்டத்தில் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கி துன்புறுத்திய விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி நீதிமன்றத்தை நாடவிருப்பதாக பாதிக்கப்பட்டவர்களின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். அம்பாசமுத்திரம், விக்ரமசிங்கபுரம், கல்லிடைக்குறிச்சி ஆகிய காவல் நிலையங்களில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டவர்களின் பற்களை பிடுங்கி சித்திரவதை செய்ததாக உதவி காவல் கண்காணிப்பாளர் பல்வீர் சிங் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இதையடுத்து அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வரும் நிலையில் பல்வீர் சிங்கை கைது செய்ய வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி சார்பில் நெல்லையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய பாதிக்கப்பட்டவர்களின் வழக்கறிஞர் மகாராஜன் சிபிசிஐடி விசாரணை மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என தெரிவித்தார். அதேபோல அக்யூஸ்ட குறைக்கிறதுக்கான வேலையை தான் பண்ணுவாங்க, அதேபோல குற்றத்தோட தன்மையை குறைக்கிறதுக்கான வேலையை பண்ணுவாங்க. இதுல முழுக்க எங்களுக்கு சிபிசிஐடி மேல நம்பிக்கை கிடையாது. சிபிஐக்கு அவங்களா மாத்தினா அது நாகரீகம், மாத்தாத பட்சத்தில் உயர்நீதிமன்றத்தில் அல்லது உச்ச நீதிமன்றத்தில் நேரடி முறையீடு செய்து சிபிஐக்கு வழக்க மாத்தலான்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணமாக அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும், பல்வீர் சிங் உட்பட தவறு செய்த காவலர்கள் 15 பேரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் மகாராஜன் வலியுறுத்தினார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தந்திமாரியம்மன் கோயிலின் 78வது ஆண்டு சித்திரை திருவிழாவையொட்டி முத்துப்பல்லக்கு ஊர்வலம் நடைபெற்றது. விழாவில் பக்தர்கள் பிரமிக்கும் வகையில் அசைவுகள் கொண்ட கடவுள்களின் பிரம்மாண்ட உருவங்கள், வான உயர்ந்த கொரில்லா பொம்மைகள் ஆகியவை வைக்கப்பட்டிருந்தன. இதில் பிரம்மாண்ட ஹனுமன், அதன் மீது ராமர், லட்சுமணன் உள்ளிட்ட சிலை வடிவங்கள் இடம்பெற்றிருந்தன. அசுரனை வதம் செய்தல், கருடன் சிலை, அதன் கீழ் பாம்புகள் பின்னி பிணைவது போன்று அசையும் வகையில் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருந்தன. பஞ்சவாத்தியம், சிங்காரி மேளம் முழங்க பூ காவடி, பால் காவடி மற்றும் முத்துக்காளைகளுடன் அபிஷேக பொருட்கள் ஊர்வலமாக கோயிலுக்கு எடுத்து வரப்பட்டு மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கேரள சேவா சங்கத்தினர் செய்திருந்தனர். 2015ஆம் ஆண்டு 7 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற வழக்கில் 6 காவலர்கள் தற்போது டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் லாரி கடத்தல் வழக்கில் குற்றவாளியை விடுவிக்க கையூட்டு வாங்கியதாக காவல் ஆய்வாளர் உட்பட 6 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 2015ஆம் ஆண்டு விளக்கல் நத்தம் என்ற இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த லாரியை 6 பேர் கொண்ட கும்பல் கடத்தியுள்ளனர். இதுகுறித்து நாற்றம்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. லாரியை கடத்தியதாக அணைக்கட்டு பகுதியைச் சேர்ந்த ராஜசேகரன் கைது செய்யப்பட்டார். வழக்கிலிருந்து ராஜசேகரனை விடுவிக்க 15 லட்சம் ரூபாய் காவலர்கள் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் 12 லட்சம் ரூபாய்க்கு பேரம் பேசி முதல் கட்டமாக 7 லட்சம் ரூபாயை ராஜசேகரன் கொடுத்ததாக தெரிகிறது. மீதமுள்ள பணத்தை காவல்துறையினர் கேட்ட நிலையில் லஞ்ச ஒழிப்பு துறையிடம் ராஜசேகரன் புகார் அளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் சோதனை மேற்கொண்ட போது 7 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் ஆய்வாளர் காமராஜ், உதவி ஆய்வாளர் சேகர், காவலர்கள் நாசர், கார்த்திக், அறிவு செல்வம், ரகுராம் ஆகியோர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். ஏற்கனவே காமராஜ், சேகர் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த 3 பேர் 2 மாதங்களுக்கு பின் கைது செய்யப்பட்டனர். சிந்தாமணி கிராமத்தில் உள்ள பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த 17 வயது சிறுவனும் 17 வயது சிறுமியும் நீண்ட நாட்களாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இவர்கள் இருவரும் கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி இரவு விக்கிரவாண்டி அருகே உள்ள செங்கமேடு ஏரிக்கரையில் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த 3 பேர் சிறுவனை கத்தியால் குத்திவிட்டு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தனர். பின்னர் நகை, பணம், செல்போன் ஆகியவற்றை பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பி ஓடினர்.
இது தொடர்பாக தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் செல்போன் சிக்னல் அடிப்படையில் கொச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த அபிஷேக், அபி, கவி ஆகியோரை பிடித்து விசாரித்தனர். அப்போது மூவரும் இணைந்து பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது தெரியவந்தது. மேலும் செங்கமேடு ஏரிக்கரைக்கு ஆண் நண்பர்களுடன் வரும் பல பெண்களை இவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவர்களை கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆந்திர பிரதேச மாநிலத்தில் திருநாய்கள் கடித்து குதறியதில் படுகாயமடைந்த 1.5 வயது பெண் குழந்தை சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தது. ஸ்ரீகாக்குளம் மாவட்டம் மெட்டவலசா பகுதியை சேர்ந்தவர் ராம்பாபு. இவருடைய மனைவி மகாலட்சுமி, இவர்களுக்கு குசுமா மற்றும் சாத்விகா என்று 2 பெண் குழந்தைகள் இருந்தனர். இதில் 1.5 வயது சாத்விகாவை வீட்டு வாசலில் இருந்த கட்டிலில் தூங்க வைத்துவிட்டு மகாலட்சுமி வீட்டிற்குள் சமையல் செய்து கொண்டிருந்ததாக தெரிகிறது. அப்போது அந்த பகுதியில் உலாவிய திருநாய்கள் குழந்தை சாத்விகாவை கட்டிலிருந்து கவ்வி இழுத்து சென்றன. குழந்தையின் அழுகுரல் கேட்டு வெளியே வந்த மகாலட்சுமி அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் சாத்விகாவை மீட்டனர். வீட்டிற்கு அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சாத்விகாவின் உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து மேல் சிகிச்சைக்காக ஸ்ரீகாக்குளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் இளங்கோவன் வெற்றி பெற்றதை செல்லாது என அறிவிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான தேர்தல் பிப்ரவரி 27ஆம் தேதி நடைபெற்றது. திமுக கூட்டணி சார்பில் களமிறங்கிய காங்கிரஸ் வேட்பாளர் EPS இளங்கோவன் வெற்றி பெற்றார். இதனை எதிர்த்து அதே தொகுதியில் போட்டியிட்ட தேசிய மக்கள் சக்தி கட்சி வேட்பாளர் P. விஜயகுமாரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் தேர்தல் பரப்புரையின் போது பல்வேறு விதிமீறல்கள் நடந்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். விதிகளை மீறி 70 கொட்டகைகள் தற்காலிகமாக அமைக்கப்பட்டு அதில் வாக்காளர்கள் தங்க வைக்கப்பட்டு வாக்குகள் பெறப்பட்டதாகவும் மனுதாரர் கூறியுள்ளார். தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்தப்படவில்லை என்பதால் பிப்ரவரி 27ஆம் தேதி நடைபெற்ற ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை செல்லாது என்று அறிவிக்குமாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் EPS இளங்கோவன் வெற்றி பெற்றதை செல்லாது என அறிவிக்கவும் மனுவில் கூறியுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலினை விமர்சித்து இணையதளத்தில் வீடியோ வெளியிட்டதற்காக சென்னையில் ஒரே நாளில் 2 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். சட்டப்பேரவையில் காவல்துறைக்கான மானிய கோரிக்கையின் போது காவலர் நலன் சார்ந்த பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் அறிவித்தார். இந்த மானிய கோரிக்கை குறித்து தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வரும் பாலமுருகன் என்பவர் கேலி செய்து மீம் வீடியோ ஒன்றை தனது பேஸ்புக்கில் பதிவிட்டார். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் காவலர் பாலமுருகனை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். இதேபோன்று முதலமைச்சர் குறித்த அவதூறு வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்த போரூர் காவல் நிலைய காவலர் கோபிக்கண்ணன் என்பவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். ஈகை திருநாளான ரம்ஜான் பண்டிகை தமிழ்நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புகழ்பெற்ற நாகை நாகூர் ஆண்டவர் தர்காவில் நடந்த தொழுகையில் ஏராளமானோர் பங்கேற்றனர். முன்னாடிலாம் கொரோனா டயத்தில் எங்களால் பண்ண முடியல, சந்தோஷமாக இருக்க முடியல. இந்த வருஷமும் போன வருஷமும் நல்லா சிறப்பாக செஞ்சு எல்லாரும் தொழுது சந்தோஷமான முறையில் இருந்தோம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அரபி பள்ளியில் உற்சாகமாக ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடிய இஸ்லாமியர்கள் ஒன்றாக இணைந்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். கரூரில் தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்களுக்கு சத்திய சாய் சேவா நிறுவனம் சார்பில் குளிர்பானம் வழங்கப்பட்டது. திருமாநிலையூர் திடலில் ஆயிரக்கணக்கானோர் தொழுகை நடத்திய நிலையில் மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் வகையில் குளிர்பானம் வழங்கப்பட்டது. சென்னை குரோம்பேட்டை அருகே ரம்ஜான் தொழுகையின் போது இருவருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அஸ்தினாபுரம் பெரிய மசூதியில் ரம்ஜான் தொழுகை நடைபெற்றது. தொழுகை முடிந்து வெளியே வந்தவர்களிடம் சிலர் யாசகம் கேட்டுள்ளனர். அவ்வாறு கேட்கக்கூடாது என்று பெயிண்டர் முகமது ரியாஸ் கூறியுள்ளார். ஆனால் மசூதி நிர்வாகத்தை சேர்ந்த பாசா யாசகம் கேட்பவர்களுக்கு ஆதரவாக பேசியுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் பாஷா தள்ளிவிட்டதில் கீழே விழுந்த ரியாஸ் மயங்கியுள்ளார். உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பரிசோதித்த போது ரியாஸ் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த சிட்லப்பாக்கம் காவல்துறையினர் தலைமறைவான பாஷாவை தேடி வருகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடி நாளை கேரளா செல்ல இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்து பாஜக அலுவலகத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் செல்லும் பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல் கடிதம் வந்தது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
பல்வேறு நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைக்க பிரதமர் நரேந்திர மோடி இருநாள் பயணமாக நாளை கேரளா செல்கிறார். இந்நிலையில் அம்மாநில பாஜக தலைவர் சுரேந்திரனின் அலுவலகத்திற்கு கடந்த வாரம் மலையாளத்தில் கடிதம் ஒன்று வந்தது. அந்த கடிதத்தை எழுதியது யார் என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் மிரட்டல் கடிதம் மற்றும் உளவுத்துறை தகவல்கள் ஊடகங்களில் கசிந்தது எப்படி என்பது குறித்தும் கேரள காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உளவுத்துறை தகவல்கள், பாதுகாப்பு பணியில் இருக்கும் அதிகாரிகள் குறித்த தகவல்கள் எப்படி ஊடகங்களில் கசிந்தது என்பது குறித்து மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் விளக்கமளிக்க வேண்டும் என்று பாஜகவினர் வலியுறுத்தினர். இந்த விவகாரத்தில் NJ ஜானி என்பவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். ஆனால் கடிதத்தை தாம் எழுதவில்லை என்று ஜானி மறுத்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களின் உடல்கள் அவரவர் சொந்த ஊர்களில் ராணுவ மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டன. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் ராணுவ வீரர்கள் சென்ற வாகனம் மீது பயங்கரவாதிகள் நடத்திய கையெறி குண்டு தாக்குதலில் 5 பேர் வீரமரணம் அடைந்தனர். இதில் 4 பேர் பஞ்சாப் மாநிலத்தையும் ஒருவர் ஒடிசாவையும் சேர்ந்தவர். இந்நிலையில் ஒடிசா மாநிலம் பூரியைச் சேர்ந்த தெபாஷிஸ் பஸ்வாலின் உடல் அவரது சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் ராணுவத்தினர் இறுதி மரியாதை செலுத்தினர். இதன் பின்னர் அவரது உடலில் பொருத்தப்பட்டிருந்த தேசிய கொடியை அவரது 3 மாத குழந்தையிடம் ராணுவத்தினர் ஒப்படைத்தனர். இதேபோன்று பஞ்சாப் மாநிலம் குர்தாஸ்பூரில் ராணுவ வீரர் ஹரி கிஷான் சிங் உடலுக்கு ராணுவத்தினர் மரியாதை செலுத்தினர். பின்னர் அவரது தாயாரிடம் தேசிய கொடி ஒப்படைக்கப்பட்டது. பதிண்டாவைச் சேர்ந்த ராணுவ வீரர் ஷேவாக் சிங்கின் உடலுக்கு கிராமத்தினர் திரண்டு இறுதி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் ராணுவ வீரர்கள் துப்பாக்கி குண்டுகள் முழங்க இறுதி மரியாதை அளித்தனர். மோகாவை அடுத்த சதி கிராமத்தைச் சேர்ந்த குல்வந்த் சிங்கின் உடல் அவரது சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டது. இதேபோன்று லூதியானா மாவட்டத்தைச் சேர்ந்த சன் கோயான் காலன் கிராமத்தைச் சேர்ந்த மன்தீப் சிங்கிற்கும் ராணுவத்தினர் இறுதி மரியாதை செலுத்தினர். மேற்கு வங்கத்தில் 17 வயது சிறுமியின் உயிரிழப்பை கண்டித்து நடைபெற்ற போராட்டம் கலவரமாக வெடித்தது. உத்தர் தினஜ்பூர் அடுத்த காளியாகஞ்ச் என்ற இடத்தில் குளக்கரை அருகே 17 வயது சிறுமி உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். அவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டதாக கூறி சிறுமியின் உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த காவல்துறையினர் மறியலை கைவிடுமாறு வலியுறுத்தினர். இதில் 2 தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் கலவரமாக வெடித்தது. இதனைத் தொடர்ந்து கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தடியடி நடத்தியும் கூட்டம் கலைக்கப்பட்டது. சிறுமியின் உடல் அருகே விஷம் இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் அவரின் உடலில் எந்த காயமும் இல்லாததால் பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்திருக்க வாய்ப்பில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். சந்தேகத்தின் அடிப்படையில் சிறுமியிடம் பழகி வந்த 20 வயது இளைஞர் கைது செய்யப்பட்டார். இதனிடையே சிறுமியின் உடலை காவலர்கள் எடுத்துச் சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து மேற்கு வங்க மாநில தலைமை காவலர் 3 நாட்களுக்குள் பதிலளிக்க கோரி தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதனிடையே உயிரிழந்த சிறுமியின் வீட்டிற்கு செல்ல இருந்த பாஜகவினரை பாதுகாப்பு கருதி காவலர்கள் தடுத்து நிறுத்தினர். உச்சநீதிமன்றத்தில் மேலும் 4 நீதிபதிகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதால் வழக்கு விசாரணை வேறு நீதிபதிகளுக்கு மறுபட்டியலிடப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் கடந்த சில வாரங்களாக கொரோனா அலையின் தாக்கம் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. நாள்தோறும் 10,000க்கும் அதிகமானோருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அனிருதா போஸ், ரவீந்திர பட், JB பார்திவாலா, மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தன்பாலின திருமணம் தொடர்பான வழக்கை விசாரிக்கும் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியலமைப்பு அமர்வில் ஒருவராக நீதிபதி ரவீந்திர பட் உள்ளார். இந்த வழக்கும் கொரோனா தொற்றால் பாதிப்புக்குள்ளான மற்ற நீதிபதிகள் விசாரித்து வந்த வழக்குகளும் வேறு நீதிபதிகளின் விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளன. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதிபதிகளில் ஒருவரான சஞ்சய் கிஷன் கவுல் உடல்நிலை காரணமாக திங்கட்கிழமை நீதிமன்றத்துக்கு வரமாட்டார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே நீதிபதி சூரியகாந்த் கொரோனா தொற்றிலிருந்து கடந்த வாரம் மீண்டு வந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி 2 மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசம் என வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்க 36 மணி நேரத்தில் 5300 கிலோமீட்டர் பயணம் மேற்கொள்ள உள்ளார். ஏப்ரல் 24ஆம் தேதி டெல்லியில் இருந்து விமானம் மூலம் 500 கிலோமீட்டர் தொலைவுள்ள மத்திய பிரதேச மாநிலம் கஜுராஹோவுக்கு செல்லும் பிரதமர் அங்கிருந்து ரேவா பகுதிக்கு சென்று பஞ்சாயத்து ராஜ் கூட்டத்தில் பங்கேற்கிறார். மீண்டும் கஜுராஹோ திரும்பி அங்கிருந்து 1700 கிலோமீட்டர் தொலைவு பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் மோடி கேரள மாநிலம் கொச்சிக்கு செல்கிறார். தொடர்ந்து சாலை மார்க்கமாக கொச்சி கடற்படை தளத்தை பார்வையிடும் பிரதமர் அன்று மாலை 5:30 மணிக்கு தேவர் பகுதியில் யுவம் நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்ற உள்ளார். 25ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு திருவனந்தபுரம் ரயில் நிலையத்தில் கேரளாவின் முதல் வந்தே பாரத் ரயிலை தொடங்கி வைக்கும் பிரதமர் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார்.
1570 கிலோமீட்டர் பயணம் செய்து யூனியன் பிரதேசமான டாமனில் நமோ மருத்துவக் கல்லூரி கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் 940 கிலோமீட்டர் தொலைவு பயணித்து மீண்டும் டெல்லி திரும்புகிறார். இந்த பயணம் அனைத்தும் 36 மணி நேரத்தில் நடைபெறவுள்ளது. ஆப்கானிஸ்தானில் ரமலான் பண்டிகையை பெண்கள் கொண்டாட தாலிபான்கள் தடை விதித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் கைப்பற்றியதிலிருந்து இஸ்லாமிய பெண்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. குறிப்பாக கல்வி, வேலை, பொது இடத்திற்கு செல்லுதல் என அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டன. இதன் நீட்சியாக தற்போது மக்லான் மற்றும் தாக்கார் மாகாணத்தில் பெண்கள் ரமலான் பண்டிகை கொண்டாட தாலிபான்கள் தடை விதித்துள்ளனர். ரமலான் பண்டிகையை காரணம் காட்டி பெண்கள் கூட்டமாக வெளியே செல்லக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதில் தாக்கர் மாகாணத்தில் பெண்கள் குடும்பத்தினருடன் கூட உணவகத்திற்கோ பொது இடங்களுக்கோ செல்லக்கூடாது என்று அண்மையில் தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் பெண்கள் ரமலான் பண்டிகையை கொண்டாட முதற்கட்டமாக 2 மாகாணங்களில் விதிக்கப்பட்ட தடை நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படலாம் என்று அஞ்சப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் பெண்கள் மீதான கட்டுப்பாட்டை கண்டித்து பல்வேறு நாடுகள் நிதியுதவி மற்றும் வர்த்தகம் செய்வதை நிறுத்தின. இதனால் அந்நாட்டில் உணவு பஞ்சம் ஒரு பக்கம் நிலவி வருகிறது. இருப்பினும் பெண்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கும் தாலிபான்களின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. முன்னாள் கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் தன்னுடைய 50வது பிறந்தநாளை முன்னிட்டு மும்பையில் ரசிகர்களுடன் கேக் வெட்டி கொண்டாடினார். சச்சின் டெண்டுல்கர் வரக்கூடிய 24ஆம் தேதி 50வது பிறந்தநாளை கொண்டாட உள்ளார். இதனையொட்டி மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் பாலைவன புயல் என்ற நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. சச்சினின் 50வது பிறந்தநாள் மற்றும் 1998இல் ஷார்ஜாவில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக அதிரடியாக ஆடி 147 ரன்கள் குவித்ததன் 25ஆம் ஆண்டு நினைவாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. கிரிக்கெட்டில் சச்சின் சாதனையை நினைவு கூறும் வகையில் தயாரிக்கப்பட்ட கேக்கை சச்சின் ரசிகர்கள் முன்னிலையில் வெட்டி கொண்டாடினர். ரசிகர்கள் முழக்கமிட்டு உற்சாகப்படுத்தினர். நிகழ்ச்சியில் ஷார்ஜாவில் நடைபெற்ற போட்டி நினைவு கூர்ந்த சச்சின் அதற்குள் 25 ஆண்டுகள் போனதே தெரியவில்லை என்றும் தமக்கு 25 வயதில் ஒரு மகளும் 23 வயதில் ஒரு மகனும் இருப்பதாக கூறினார். காலம் வேகமாக ஓடிவிடுவதாகவும் அனைவரோடு கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடுவது நிகழ்ச்சியாக உள்ளது என்றும் தெரிவித்தார். தாம் ஆசீர்வதிக்கப்பட்டதைப் போல உணர்வதாகவும் அவர் தெரிவித்தார். ரமலான் பண்டிகையை ஒட்டி மும்பையில் நடிகர்கள் ஷாருக் கான், சல்மான் கான் ஆகியோர் ரசிகர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். ரமலான் பண்டிகை அன்று ஹிந்தி நடிகர்கள் ஷாருக் கான், சல்மான் கான் ரசிகர்களை சந்திப்பது வழக்கம். அந்த வகையில் நடிகர் ஷாருக் கானுக்கு ரமலான் வாழ்த்து தெரிவிக்க மும்பையில் உள்ள மன்னத் இல்லம் முன்பு ரசிகர்கள் குவிந்தனர். தனது இளைய மகன் அம்ரமுடன் வீட்டு பால்கனியில் தோன்றிய ஷாருக் கான் ரசிகர்களின் ரமலான் வாழ்த்தை பெற்றுக் கொண்டார். இதேபோன்று நடிகர் சல்மான் கான் தனது தந்தையுடன் ரசிகர்களை சந்தித்து ரமலான் வாழ்த்து கூறினார். அவர் வசிக்கும் கிளாக்ஸி குடியிருப்பு முன்பு ரசிகர்கள் அதிக அளவில் திரண்டிருந்தனர். இந்நிலையில் தனது வீட்டு பால்கனியில் தந்தையுடன் நின்ற சல்மான் கான் ரசிகர்களை நோக்கி கையசைத்து அவர்களை உற்சாகப்படுத்தினார். விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் முதல் சோதனை பயணம் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் நடைபெறும் என இஸ்ரோ தலைவர் சோமநாத் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் கனவு திட்டமான ககன்யான் கடந்த 2007ஆம் ஆண்டு 10,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டது. 3 வீரர்களை விண்ணுக்கு அனுப்பி 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுற்றுவட்ட பாதையில் 3 நாட்கள் சுற்றிய பின்னர் மீண்டும் பூமிக்கு திரும்புவதே இந்த திட்டத்தின் நோக்கம். பல்வேறு காரணங்களால் தாமதமான ககன்யான் திட்டப் பணிகள் கடந்த ஆண்டு முதல் மீண்டும் வேகம் எடுத்துள்ளன. அவ்வப்போது இது தொடர்பான செய்திகள் வெளிவந்த நிலையில் தற்போது முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரோ தலைவர் சோமநாத் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் ஆளில்லா சோதனை விண்கலத்தை அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக கூறினார். இந்தியாவின் மிக அதிக எடை கொண்ட ராக்கெட்டான GSLV MK3 ராக்கெட் மூலம் இந்த விண்கலம் விண்ணில் ஏவப்பட உள்ளது. விண்வெளிக்கு சென்ற விண்கலம் மீண்டும் பூமிக்கு திரும்பி கடலில் விழும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக வரும் ஜூன் மாதத்தில் சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவிற்கு ராக்கெட்டை விண்ணில் செலுத்தி அதன் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்த சோதனையும் நடைபெற உள்ளதாக சோமநாத் தெரிவித்துள்ளார். இத்துடன் சூப்பர் 60 நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து குரு பெயர்ச்சி பலன்கள் தொடர்பான சிறப்பு நேரலையை வழங்குவதற்காக இணைகிறார் காயத்ரி. நன்றி விஷ்ணுராஜ். குரு பெயர்ச்சி பலன்கள் தொடர்பான நேரலையை